வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். வாசிங்க இந்த வருஷத்தினுடைய. ஆதலால் ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் நாட்களை விருதாவிலும். அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். போதுமானது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். வேஸ்டா போயிடும். லைஃப் டைமே வேஸ்டா போயிடும். விருதாவாயில அவர்கள் நாட்கள் எல்லாம் அவங்க வருஷங்கள்லாம் நினைச்சு பார்த்தா பயங்கரத்திலே இருக்கும். இப்போ 60 வயசு 70 வயசு முடிஞ்சவங்களை போய் கேட்டீங்கன்னா, என்ன பிரதர் கோயிலுக்கு போய் எனக்கு ஒரு சுகம் இல்லை, எதுக்கு வாழ்றேன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லுவாங்க சிலர். கன்க்ளூஷன் வந்து 33ஆம் வசனம் தான். என்ன கன்க்ளூஷன்? உங்களுடைய வருஷங்களே, ஒரு வருஷம் கிடையாது, வருஷங்களே பயங்கரமா இருக்கும். ஏன் இது நடக்குது? வாசிப்போம். இதே சங்கீத பகுதியில 10ஆம் வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் முக்கியமான வசனங்கள். எதை நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வசனங்களை நீங்க யாருக்கு வருஷங்கள் விருதாவாய் போயிடும்? வருஷங்கள் அவருடைய நன்மையினால் 63ஆம் சங்கீதம் சொல்லுது போல நன்மையினால் முடிசூட்டுகிறார். சரி, அது ஒரு கூட்டம். யாருடைய வருஷங்கள் விருதாவாய் போயிடுது, பயங்கரமா போயிடுதுன்னா, தப்பு செய்யறவங்க. இந்த தப்பு செய்யறவங்க. தப்பு என்ன தெரியுங்களா? 10ஆம் வசனம் தான். படிங்க இப்ப. தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும். ரைட், இதுதான் முதல் குரூப். இப்படிப்பட்டவர்களுடைய வருஷங்கள் பயங்கரமா இருக்கணும், வேஸ்ட், விருதாவா போகும். முதல்ல அவர் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் நம்ம கை கொள்ளணும். நமக்கு சபைக்கு 5 உடன்படிக்கை, 5 காரியங்கள். நான் ஒரு மினிமம் 5 காரியம் சொல்றேன். ரட்சிப்பை பத்தி நம்ம தெரிகிறோம். அடுத்தது நம்ம வந்து ஞானஸ்தானம் பெறுகிறோம் என்பது நமக்கு 2வது தெரியும். அதுக்கு அடுத்தது சபைக்கு ரெகுலரா வரும் என்பது நமக்கு தெரிகிறோம். அப்புறம் திருவிருந்து காரியங்களை நம்ம வந்து பங்கு கொள்றோம் என்கிறது. இவைகள் எல்லாம் சபைக்கான காலங்களிலே கொடுக்கப்பட்டது. அவைகளை நாம் கை கொள்ளணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது இவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கல. ஒரு 40 நாளுங்க, ஒரு 40 நாள் ஒரு ஆப்சென்ட் ஆன ஒரு ஆளு யாருன்னு சொல்லுங்க? வெரி குட். ஒரு 40 நாள் காணா போனாரு. அதுக்குள்ள நம்ம ஆளு பண்ண வேலை இருக்கு பாருங்க. தேவைப்படாத கண்ணுக்குட்டியை அங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டான். இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? வெரி குட். உனக்கு 40 நாள் உனக்கு பொறுமை இல்லைல, சுத்துற அந்த வனாந்தரத்துல 40 வருஷம். நாம் வந்து உண்மையாகவே சில வசனங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க எகிப்துல இருந்தா கூட ஒரு நிலத்தை வாங்கியிருப்பாங்க. 40 இயர்ஸ் என்பது எவ்வளவு லைஃப் டைம் தெரியுமா போனது? இஸ்ரேல் தேசத்துல போயிருந்தா கூட அவங்க சுகமா இருப்பாங்க. இங்கேயும் போல அங்கேயும் போல எங்கதான் சுத்திட்டு இருந்தாங்க? வனாந்தரத்துல சுத்தினாங்க. முதல் தவறு என்ன தெரியுங்களா? அவர்கள் செய்தது ஒபீடியன்ஸ் கிடையாது, கீழ்ப்படியில. ஆனா இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சபையினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் என்ன செஞ்சிட்டீங்க? கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கல்ல? எடுக்காதவங்க தான் டக்குன்னு கை எடுத்தீங்க. ரைட், வெரி குட், வெரி குட். சீக்கிரம் எடுத்தா நல்லது. அதாவது இது அதனால ஐயாவுக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது. நீங்கள் எடுத்தால் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. வெரி குட். அடுத்த வசனம் வாசிங்க. குரூப் வந்து ஒபீடியன்ஸ் இல்லாதவங்க, டிஸ்ஒபீடியன்ஸ். 2வது குரூப் யாரு? அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். போதுமானது. யாருக்கு தெரியுமா அந்த வருஷங்கள் விருதாவா முடியும்? யாரெல்லாம் மறதி சக்தி இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை முழுசுமே விருதாவா தான் போகும். மறதி தான் வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல சபையில நடக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம். மறதி தான். மறதி, ரொம்ப மறதி. அது வந்து சாத்தான அறிமுகப்படுத்தின ஒரு பெரிய ஒரு செல்போன் ஒண்ணு கையில இருக்கு. என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இருந்ததுன்னா இந்த வசனம் நிறைவேறும். இந்த வசனம் நிறைவேறும். ஏன்னா காலையிலே ஏந்திரிச்சவன யாரு மாமா வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறாரோ எதையாவது பார்த்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு எதையாவது நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா அவருடைய வசனங்கள் ஞாபகமே வராது. அவர் சொன்ன கட்டளைகள் உங்களுக்கு ஞாபகமே வராது.
சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? எல்லா வசனத்தையும் மறந்துட்டீங்க. சங்கீதம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என் தேவனாகிய கர்த்தர் பரிகாரின்னு சொன்னீங்க. எகிப்திற்கு வரப்பண்ண எந்த வியாதியும் நான் என்ன செய்ய மாட்டேன்? வரப்பண்ண மாட்டேன். இவை எல்லாவற்றையும் மறந்துட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே தவிர, கடைசி வரைக்கும் ஒரு வசனத்தையும் சொல்ல மாட்டீங்க. ஏன்? வசனங்கள் மைண்ட்ல இருக்கிறது கிடையாது. ஆனா யார்கிட்ட அதிகமான வசனம் இருக்கோ, அவங்கள உலகத்துல பிசாசு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனும் வசனத்தை சொல்றான். எதிர்த்து பேசின ஆண்டவர் என்ன சொன்னாரு? வசனங்களை வச்சு தான் பேசினாரு. வசனங்கள் உங்களுக்கு இல்லைன்னா மறதி மட்டும் இருந்தா உங்க வருஷம் எல்லாம் விருதாவா போயிடும். அல்லேலூயா. இதை நான் வேற எதுக்காக சொல்ல, உங்க நன்மைக்கு தான் நான் சொல்றேன். மூன்றாவது, நம்மளிடத்துல ஒரு தப்பு இருக்கு. அது தப்பு என்ன தெரியுமா? வாசிப்போம். 78ஆம் சங்கீதத்தில் 36ஆம் வசனத்தை வாசிங்க. வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி ம், தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். போதுமானது. கர்த்தரிடத்துல பொய் சொல்லுகிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவர்களுடைய வருஷங்கள் அந்த ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுகிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான். நான் அந்த ஒரு காரணத்தை தான் சொல்றேன். ஏன்னா இது பெரிய ஒரு வருடத்துல என்டர் ஆகும்போது இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம என்னவா இருக்கணும்? முதல்ல மறதியா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவர் சொன்ன சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்ப நினைப்பீங்க, இந்த கீழ்ப்படிகிறதும் மறதியும் ஒன்னானா? ரெண்டு வெவ்வேறு தான். உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லணும்னு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஆனா கீழ்ப்படிய மாட்டீங்க. சரி, இதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. பொய் சொல்றதுனால உங்களுடைய வருஷங்கள் விருதாயப்படும். அப்புறம் அடுத்தது அடுத்தது ம், போதுமானது. சபை பிள்ளைகளுடைய வருஷங்கள் ஏன் நிறைவேறப்படலைன்னா, ஏன் உங்களுடைய வருஷங்கள் பயங்கரமானதுன்னா, மெயின் ரீசன் இருதயம் என்ன பண்ணலையா? நிறைவேறமா இல்ல. ஜனவரி மாசம் ஒரு சம்பளம் வந்தா ஒரு பாட்டு எல்லாரும் எல்லாம் அமைதியா கீழே வச்சு தானே இவன் கையை வைத்து ஆடுறத பார்த்தா, ஐயா போதகருக்கே சந்தேகம் வந்துடும். என்ன இப்ப திடீர்னு இப்படி ஆடுறான்னு. அடுத்து 4 மாசம் சம்பளம் இல்லைன்னு வச்சுக்க, மார்ச் மாசம் கையை கீழே போட்டு எல்லாம் கை தட்டுங்கன்னு சொன்னா கை தட்டவே மாட்டான். வசனம் சொல்லுது பாரு, அவங்களுடைய இருதயம் என்ன பண்றது கிடையாது? நிலைவரப்படுறது கிடையாது. மறதி வந்துருது. அவரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. இருதயம் எப்ப பார்த்தாலும் வழுவி போற இருதயமா இருக்கும். ஒரு வருஷம் ஹாப்பியா இருக்கிறது, அப்புறம் சோகமா இருக்கிறது, அப்புறம் சபைக்கே வராம போயிடுறது. இந்த நிலைவரமான இருதயம் இல்லைன்னு சொன்னா, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் என்ன இல்ல, உண்மையா இருக்கிறது கிடையாது. பாத்தீங்களா என்னென்ன தப்பு நம்ம செய்யறோம் பாருங்க. ஒரே வேத பகுதியை நான் உங்களுக்கு அதிகமா சொன்னா, நீங்க யாராவது ஜெபம் பண்ணுங்க, மறுபடியும் இவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாண்டவர்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க. அதனால நான் ஒரே ஒரு சங்கீதம் மட்டும் முடிச்சிடுறேன். இந்த 78ஆம் சங்கீதத்துல உள்ள இந்த தப்புகளை நீங்க செய்யாம இருந்தாலே இப்போ என்னென்ன தப்பு? முதல் தப்பு, கீழ்ப்படி இல்லாம போயிடுது. இன்னில இருந்து கீழ்ப்படிங்க, சட்ட திட்டங்களை கீழ்ப்படிங்க. அப்புறம் அடுத்தது என்னது? மறதி உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. நல்ல சங்கீத பகுதிகளை எல்லாவற்றையும் நல்லா சந்தோஷமாய் பாடுங்க. இந்த இருதயம் நிலைவரப்படுதுன்னா எப்படின்னா, நல்லா ஹாப்பியா இருக்கும்போது நான் மேலே எழும்பிடுவேன்னு பாட வேண்டியது, எல்லாமே போயிட்டு என்னால தாங்க முடியல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஓரமா பாடுறது. இந்த மாதிரி இருதயம் ஒரு பிளக்சுவேட்டா இருந்தா கர்த்தர் உங்களிடத்துல பிரியமா இருக்க மாட்டாரு. உங்கள் வருஷமும் என்னவா இருக்காது? அவருடைய நன்மையினால் முடிச்சுவிடப்படாது. என்னவாதான் போகும்? விருதாவாகும். அதன் காரியங்கள் எல்லாமே அதாகும். சரி, அதுல இன்னும் 2-3 வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன். அடுத்த வசனம் வாங்க. 78ஆம் சங்கீதத்துக்குள்ளேயே உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரகம் முழுவதும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். போதுமா? கர்த்தர் நீங்க செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் முன்ன பல நேரம் அவர் கோபப்படுறாரு. மோசே ஒரு தவறு செய்ததுக்கு தேவன் அவர் என்ன செஞ்சார் நமக்கு படிக்கிறோம். அவர் மேல கோபப்பட்டார். பிள்ளைகள் விருத்த சேதனம் செய்யாத காரியத்தை குறித்து எவ்வளவு தேவன் காரியங்களை மிகவும் பல முறை நம்மள்ட்ட கோபப்படுவாரு. நீ திருந்திக்க, நீ இதை செய். ஆனால் நம்ம செய்யறது கிடையாது. அதனால கோபத்தை விலக்கி கொண்டார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனை தரமோ வனாந்தரத்திலே
அவருக்கு கோபம் ஊட்டி ம், அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். ம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். பாருங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த 40 வருஷத்துல அவங்க பண்ணதை பார்த்தீங்களா? பயங்கரமான தவறுகள். அதுல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன். ஆம், 18ஆம் வசனத்தை வாங்க. 18ஆம் வசனத்துல வாசித்துருங்க. போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். போதுமா? இந்த வாய் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டானா அவன் கண்டிப்பா பரலோகராஜ்யம் போவான். உண்மையிலேயே சொல்றேன். இப்ப நம்ம மூளை மறதி இருக்கு, இருதயம் சரி கிடையாது. இது எல்லாத்த விட முக்கியமான ஆர்கன் என்ன? வாய் தான். ஒண்ணு சாப்பாட்டு விஷயத்திலேயே கவனம் செலுத்தி தேவனுடைய அவர் மேல விசுவாசம் வைக்கிறதே கிடையாது. இல்லைன்னா என்ன பண்ணிடுறேன்னா இச்சகம் பேசுறது. இச்சகம் பேசு. தேவன் சொல்றது இந்த மாதிரி இச்சகம் பேசுகிறவர்கள் இப்ப என்னுடைய கல்லூரியில் நான் ஹெச்ஓடியா இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவோம். எனக்கு அப்பலாம் ஜுரம் வந்துன்னு வச்சுக்க என்னோட வேலை செய்வான். அவர் என்ன தப்பு பண்ணாரோ, இங்க எவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போனாரோ, அவர் அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில படுத்துட்டான்னு சொன்னோம். என்னடா இதே விட புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க. இதெல்லாம் கர்த்தரே அனுமதிக்க மாட்டாரு. சரி இருந்தாலும் அவங்க விருப்பப்படி பேசட்டுமேன்னு சொல்லுவேன். என்னப்பா என்ன சார் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டா? ஒரு 10,000 செலவாயிருக்குமானே சும்மா இருக்கப்பா. அது என்னன்னு இப்ப வந்து நல்லா இருக்குன்னு கூட கேட்கறதுக்கு அமௌண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறானுவோ. இச்சகம் பேசுகிறது வாய் தான். அதே மாதிரி போஜனம் கேட்கறதும். ஞாயிற்றுக்கிழமை யார் பிரியாணி சாப்பிடாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பரலோகராஜ்யம் போயிருவாங்க. ஆமா. ஏன்னா கர்த்தர்ட்ட இப்படிதான். சும்மா இவங்க சும்மா வருதுல 40 வருஷம் சும்மா இருந்தாங்களா? இதுல வேற பிளாஷ்பேக் வேற நினைச்சு பாக்குறது. அங்க இருந்தா வெள்ளரிக்காய் சாப்பிட்டுருப்போம், அங்க இருந்தா அதை சாப்பிட்டுருப்போம், இங்க இருக்கு. கர்த்தர் எவ்வளவோ அவர்கள் இறைச்சியை கொடுத்தாரு. ஒரு முறை அவங்க பயங்கரமா கேட்டதை கொடுத்தாரு. அவன் சாப்பிட்ட மெத்தட் வேற சொல்லுது. எப்படி அவன் சாப்பிட்டது மூக்கு வழியா வர்ற அளவுக்கு சாப்பிட்டுருக்க. எப்படி சாப்பிட்டுருப்பான் பாருங்க. அதனால நடந்தது என்ன தெரியுமா? சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எல்லாரையும் கொன்னுட்டாரு. உண்மையிலே சொல்றேன். நீங்க அந்த பைபிளை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க வார்த்தை எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும் எல்லாமே தெரிஞ்சிடும். உண்மையிலேயே நான் சொல்றேன். சிலரை பார்க்க வச்சு சாப்பிடுறது, அஹ், அப்படி செய்யறதும் தப்பு. கடுமையா சாப்பிடுறதும் தப்பு. அதனால இங்க பாருங்க 18ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு கூடுதலா சொல்ல 18ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தங்கள் இருதயத்திலே தேவனை என்ன செஞ்சாங்க? அடுத்து 19ஆம் வசனம் வாங்க. இன்னும் பயங்கரமா இருக்கும். தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. போதுமா? என்ன தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரோ அந்த இச்சையை மட்டும் என்ன பண்றது கிடையாது, வெறுக்கிறதே கிடையாது. இப்போ ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் இந்த தோட்டத்துல என்னங்க பிரச்சனை வந்தது? வேற எந்த ஒரு அந்த தோட்டத்துல ஒரு கனியும் கிடையாது, பழமும் கிடையாதுன்னு சொன்னா தேவன் விளக்கின மரத்தை போய் சாப்பிட்டுருக்கலாம், கனியை சாப்பிட்டுருக்கலாம். எவ்வளவு தேவன் கொடுத்திருக்காரு உனக்கு. கொய்யாக்காய் எல்லாம், ஆப்பிள் பழம் எல்லாம் இருக்கு. நீ டைரக்டா சாப்பிட்டு இப்ப சிலிண்டரை போட்டு கொளுத்துற மாதிரியா இருந்தது அந்த காலத்துல. இப்ப நம்ம போட்டு கொளுத்துறோம்ல என்னென்னமோ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்றான். அப்பயே சொல்லிடுறான் நீ சீக்கிரமா போயிடுவேன்னு தான் சொல்லி அனுப்புறான் நம்ம கிட்ட. போட்டு என்னென்னமோ கொடுக்குறாங்க. போங்க எல்லாம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப வெப்பத்திலேயே அவனும் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கான். எல்லாரையும் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு தீ மிதிக்க வச்சு அவன் ஒரு கோச்சிங் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அப்ப என்னடா அது கோச்சிங்? இது இப்பெல்லாம் ஓடி கொஞ்சம் கொஞ்சம் நீ பிராக்டிஸ் பண்ணாதான் வருஷ கணக்குல நீ என்ன செய்வ. இன்னும் உன்னை புறம்பான அக்னியில தள்ளும் போது நீ ஃப்ரீயா ஓடிட்டு இருக்கலாம். நீ ஃபுல்லா ஓடிக்கிட்டு இரு. அது உங்களுக்கு தெரியல. நம்ம சபையில கூப்பிட்டு நமக்கு சொல்றாரு நீ ஸ்தோத்திரம் பண்ணு, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க சொல்ல மாட்டுறீங்க. அப்பயும் செல்ல போட்டு தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சாப்பிடுகிற பொழுது நல்லா பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? போஜனம் வாயில் இருக்கும். தேவன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நைட்டு போய் படு, அப்புறம் நான் உனக்கு ஒரு பெரிய பிபியை கொடுத்து உனக்கு சுகரை கொடுத்து படுத்துறேன் அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்டு இருக்கும்போது அடிச்சாரு. போதுமா? எவ்வளவு ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில சபையில் நம்ம பின்பற்றணும். வசனங்களை பின்பற்றணும், ஞாபக சக்தி நமக்கு இருக்கணும், கீழ்ப்படியணும், போஜன விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவைகள் எல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வருஷங்கள் கர்த்தரின் நன்மையால் நிரம்பும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை என்றால் உங்கள் வருஷங்கள் என்னவா தான் இருக்கும்? விருதா இருக்கும். இன்னும் ஒரு படி பயங்கரமா இருக்கும். ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே
ஞாபக சக்தி உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நிலைவரமான இருதயம் வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற உணர்வு உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது வந்து இச்சைகள் பேசுறது உங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து இந்த உணவு விஷயங்கள்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது. இந்த 70 சங்கீதம் நீங்க படிச்சீங்கன்னா, டெய்லி படிச்சீங்கன்னா ஒரு ஜாக்கிரதையா இருக்கும். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு என்ன இருக்கணும், உங்களுடைய நன்மையினாலே முடிசூட்டப்படணும் தவிர இந்த நாள் என்னவாயிடக்கூடாது, விருதமாயிடக்கூடாது.